Hi guys, we are finally here, the Goa beach. போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் வந்தது. Oh wow. Oh, this is it. இது வந்துட்டு வேகடார் பீச். இருக்க ஒரு கேஃபே. இங்கே வந்துட்டு சரக்கும் இருக்குது, சாப்பாடும் இருக்குது. நம்ம என்ன சாப்பிட போகிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு கையில் கறி சோறு, மறு கையில் தரமான பீரு அப்படின்னு இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆரஞ்சு பாலாக பையன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருக்கான். ஸோ பார்ட்டிக்கு வந்துட்டு டவுன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் அந்த டேபிள்ஸ்லாம் கிடையாது, இப்போ தான் அந்த டேபிள்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் கேம்லிங் நடக்குது ரொம்ப நேரமாக. அதை ஷோ பண்ணாங்க. ஷோ பண்ணுவோம் முருகன். ஸோ நாங்கள் வந்துட்டு பட்டர் நான் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டுருக்கோம். மற்றபடி ஆடியோ கட் பண்ண மாட்டேங்க. ஆடியோவோட ஆடியோ கட் பண்ணக்கூடாது தான் நான் போகிறேனே. ஸோ அங்கே பேராகிளைடிங் நடக்குது. இவ்வளோ நேரம் அது கிடையாது. சன்செட் டயத்துக்கு கரெக்டாக போட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. க்ளவுடியாக இருக்கிறதுனால சன் மறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ லைட்டாக சன்னை மறைய ஆரம்பிச்சிச்சு. சன்செட் அண்ட் சன்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம இப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அதோட பொசிஷன் மாறிட்டே இருக்கும். அது எதனால் எப்படின்னு சொல்ல முடியாது. ஃபாஸ்டஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனாலே என்னன்னு தெரியாது. உடனே அடுத்தடுத்து மாறிட்டே இருப்பான். ஸோ திஸ் டவுன் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் த பார்ட்டி. இது வீக்கெண்ட் மாதிரி ஒரு வைப் வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மோட்டோவர்ஸ்க்காக வந்த கூட்டம் எல்லாம் அப்படி எப்பயுமே ஸ்டில். ஸோ எல்லா வீக்டேஸ்லேயும் ஒரு லோக்கல் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ ரெஸ்டாரண்ட் வந்துட்டு நல்லா ஆர்ட்லாம் இப்படி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ லகாசா டி பேப்பல், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்ட்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு பார் கம் ரெஸ்டாரண்ட். ஸோ வெளியில் ஃபுல்லாக சேர் போட்டு ஒரு நல்ல ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேர் செட்டப்பு ப்ளஸ் என்டையர் பீச் கொஞ்சமாக குழுன்னு எல்லோரும் ஆட் ஆகிட்டு இருக்காங்க. கூட்டம் கொஞ்சமாக ஆட் ஆகுது. அவன் கையில் சரக்கு ஜோடியாக உட்காந்து பேச்சு இப்படி எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது நம்மளோட வேகடார் பீச். ஸோ இங்கே என்னென்னா இப்போ அடுத்த கட்டமாக நம்ம வந்துட்டு மோட்டோவர்ஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டுக்காக தான் நம்ம இங்கே வந்தோம் இல்லையா. நம்மளோட ப்ரைம் மோட்டோ அதை மறந்துடக்கூடாது. அந்த மோட்டோவர்ஸ்க்கான டிஷர்ட்ஸு ப்ளஸ் கிட் பேக் அதை வந்துட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கே போகிறோம். ஏன்னா நாளைக்கு செம கூட்டமாக இருக்கும். காலையில் வந்து அதை கலெக்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு ஐடியா. ஸோ டீம்லேருந்தும் அதாவது பிளான்ட்லேருந்து வந்து மற்ற எல்லாரும் அதை கலெக்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இன்னும் கலெக்ட் பண்ணல. ஸோ நாங்கள் அதை போய்ட்டு கலெக்ட் பண்ணோம். 9:30 வரைக்கும் இருப்பாங்களாம். ஸோ போய்ட்டு அதை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். அதுதான் இன்றையோட பிளான். அதோடு இன்றைக்கி வந்துட்டு டேயோட ஆஃப். அவ்வளோதான், நேராக போய் தூங்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்தீங்களா நீங்கள் பிளான் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே வந்து பேராகிளைடிங் ஈவினிங் ஒரு 5:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. பேராகிளைடிங், அடுத்து அந்த பனானா ரைடு, அப்புறம் வந்து ஜெட் ஸ்கையிங். இது வந்துட்டு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. பகல் ஃபுல்லாகவே இருக்கும் போல். நாங்கள் வந்தப்போ ஸ்டாப் ஆகிருந்துச்சு. ஈவினிங் சன்செட் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட வரைக்கும் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஆனால் கொல்ல விலை. பன்னீர் பட்டர் மசாலா மட்டுமே 600 ரூபா. 2 பன்னீர் பட்டர் மசாலா 600 ரூபா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் எங்களுக்கு ரேஞ்சு இருந்துச்சு. ஆனால் சரக்கு விலை கம்மி. ஃபென்னி 140 ரூபா தான் 2 ஃபென்னி. ஸோ அந்த மாதிரி விலை கம்மியாக இருக்குது சரக்குலாம். சாப்பாடு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே அந்த பார்ட்டி டவுன்லேருந்து லைட்டு தெரியுதா. ஸோ வேறு லெவலில் இங்கே வந்துட்டு பார்ட்டி பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து நேராக கிளம்பி மோட்டோவர்ஸ் போயிட்டு கிட் பேக் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே தான் போயிட்டு நம்மளோட வேல்யூபிள்ஸ் கலெக்ட் பண்ணணும். எங்கே இருக்குன்ற அந்த என்ட்ரன்ஸ் போயிடுங்க முருகன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ரைட்டில் ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டுட்ருக்காங்க. லெஃப்ட்டில் பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் கிடையாது. இது ஸ்டேஜ் தான் போடுவாங்க. ஸோ இன்டு தி மோட்டோவர்ஸ் இதான். இல்லை உள்ளே போகணும், போய் கேட்டுக்கலாம். இன்டு தி மோட்டோவர்ஸ் உள்ளே போங்க. ஸோ மேலே ஒருத்தன் ஆஃப் ரோடிங் பண்ணிகிட்டு இருக்கான். சேட்லிங், இட் இஸ் சேட்லிங் ப்ரோ, சேட்லிங். நாளைக்கு காலையில் இங்கே பார்க்கிங் கிடைக்குமான்னு தெரியாது. ஒன்வே ஒன்லி.
ஸோ இட்ஸ் மகாராஷ்டிரா கைஸ். ஃபர்ஸ்ட் இன்டு ஆக்ஷன். ஸோ ஒன் வே ஒன்லி. ஸோ எல்லாருக்குமே என்ட்ரி தான் போல். ஸோ இங்கே ஒரு பழைய என்ஃபீல்டு பைக் நிற்கிது. நாளைக்கு இந்த இடம் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காது. டயரு ஸ்லைட் ஆகுது. என்ன பண்ணுறான் டைம் பேக் டயர் இதாகுதுன்னு. ஸோ இதுதான் அந்த ஈவென்ட் ஸ்பாட்டு. நாளைக்கு இங்கே தான் எரிக்க விடுற மாதிரி சம்பவங்கள் நடக்கும். க்ளோஸ்டா அங்கே இருக்கு. ஓகே. ஸோ திஸ் இஸ் இட். நம்ம போயிட்டு கலெக்ட் பண்ணலாம். நாங்கள் முன்னாடி மேலே போட்டுருவோம். ஓகே. ஒரு கையில் கரிசோறு, ஒரு கையில் தர்றமா நம்பி. Excuse me. Excuse me. Where can I collect the t-shirt? There. So this is it. So when you will be able to... Yeah, thank you. Next year. நம்ம லாக் பண்ணிக்கலாம். நான் லாக் பண்ணிக்கிறேன். I will lock it. I will lock it. இன்னொன்று lock it tight. Yeah, I will lock it. லாக் பண்ணி நான் லாக் பண்ணிடுறேன். It's okay. Yeah, another one. Yeah. Thank you. Last time. So this is it. இந்த வருஷம் கிட்டுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கணும். என்னென்ன இருக்குது முருகன்? லாஸ்ட் டைம் அது கொடுத்த என்னமோ அதே தான். இருங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு டிஷர்ட். டிஷர்ட் எல்லாம் என்னது? எல். நீங்களும் எல்லாம் தான் கொடுத்தீங்களோ? ஒரு டிஷர்ட் பிரிங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஷர்ட் பிரிங்க. ஸோ another one is this cup. பியர் மக். என்கிட்ட பிளாக் இருக்குது. பிளாக்கில் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே தான் சேம் உள்ள அந்த இதெல்லாம் அதே சேம். இது எதுக்கு பியருக்கா? நோ வாட்டர். ஸோ வாட்டர் மக் ஒன்று. ஸோ வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான் ஸ்டிக்கர்ஸ். இது ஸ்டிக்கர்ஸ் அவ்வளோ 3300 ஊவாக்கி. இவ்வளோ தான். வேறு என்ன இருக்குது? அந்த டிஷர்ட் பிரிங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதை தவிர்த்து உள்ளே வந்து ஒரு டேக். ஸோ ஆர்ட் ஆஃப் மோட்டர் சைக்கிளிங்னு போட்டு இது வந்து நம்ம ஷர்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ டிஷர்ட் நல்லா காட்டுங்க முருகன். எதுவும் இல்லையா? தாங்க. ஸோ டிஷர்ட்டில் என்ன இருக்கும்? ஒரு 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 மாதிரி ஒரு சிமெண்ட் கலர் டிஷர்ட். மோட்டோவர்ஸ் ராயல் என்ஃபீல்ட் கோவா 2024. அவ்வளோதான். பின்னாடி மோட்டோவர்ஸ். லாஸ்ட் டைம் ஒயிட் பிளாக்கு, இந்த அடி இது. ஓகே பார்ப்போம். ஓகே, இட்ஸ் ஈவன் டுமாரோ. நாளைக்கு வந்து இதே இடம் எப்படி இருக்குன்றதை நாளைக்கு vlogல பார்க்கலாம். நைட்டு தான், மார்னிங் பார்ப்போம். ஈவினிங் நைட். ஓகே.